பாக்கியா வீட்டுக்கு வந்து கோபிக்கிட்ட, உங்கள் சம்மந்தி பண்ண வேலையை பார்த்தீங்களா? இனியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் கிஃப்டாக கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து என்கிட்டயே காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறாங்க. இங்கே பாரு பாக்கியா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத. நான் நேரில் போயிட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. அப்போ இருங்கப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செழியனும் கோபி 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. சுதாகர் வீட்டுக்கு போன அவங்க, சுதாகர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மொட்டை மாடியில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே மொட்டை மாடிக்கு போகிறாங்க. வாங்க சம்மந்தி, உங்கள் பொண்ணை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலையா? உடனே கிளம்பி வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு சுதாகர். அப்படி இல்லை சம்மந்தி, நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்தோம் அப்படின்ட்டு கோபி சொல்கிறாரு. சொல்லுங்கள் சம்மந்தி, என்ன விஷயம் அப்படின்ட்டு சுதாகர் கேட்குறாரு. பாக்கியாவுக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை காட்டினீங்க அப்படின்ட்டு பாக்கியா சொன்னான். அதில் பாக்கியா தன்னுடைய பொண்ணுக்கு கிஃப்டாக கொடுத்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதிருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அதை நினச்சி பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்ட்டு கோபி கேட்குறாரு. சம்மந்தி, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இனியாவோட பேரில் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா தான் இதை ஃபுல்லாகவே நடத்த போகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்காரு. இல்லை சம்மந்தி, நீங்கள் பாக்கியாவுக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமேல் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நீங்கள் பேசுனீங்க அப்படின்ட்டு பாக்கியா வந்து சொன்னான் அப்படின்ட்டு கோபி கேட்குறாரு. இந்த இடத்துல சுதாகர் எதுவுமே பேசாமல் அமைதியாக கீழே குனிஞ்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இதோட இந்த பிரமோ முடியுது.